அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகான கோட்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார்ல. இயேசு அறியாத குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய நண்பன் ஒரு முறை என்னை பார்த்து சொல்லுவான், உங்கள் கிறிஸ்டியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். ஏன் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, மற்றவங்களுக்காக சாமி கும்பிட்றீங்க, நான் அப்படி ஒரு நாளும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தேவனை அழைத்திருக்கிறார். ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் பண்ணுகிற ஜெபம் ஊக்கம் உள்ளதாக இருக்கும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக தருவார். ஸோ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இருதயத்தை தேவன் நம்ம கொடுப்பாராக. ஒரு கோர்ட் கேஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கா, இதே மாதிரி கேஸில் இருக்கிற மற்றவங்களுக்கு, ஜெயிலில் இருக்கிறீங்களா தப்பு செய்யாததுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னை போல கஷ்டப்படுற மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.